Dear students, our next unit is Electronics and Communication, Unit 10. So, electronics clearly the winner of the day, John Ford. ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இந்த கோட்ஸோட இந்த லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மொதல் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த யூனிட்ஸில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனர்ஜி பேண்ட் டயக்ராம் இன் செமிகண்டக்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், PN junction diode and its VI characteristic. VI na voltage current characteristic, rectification process, special purpose diode, transistor and their immediate application, digital and analog signals. இது ரெண்டும் digitals. இது computer science students already படிச்சிருப்பீங்க. Logic gates, Boolean algebra, De Morgan's theoremலாம் உன்னோட 11th கவர் ஆயிருக்கும். அடுத்து இது வந்து communication area. That is modulation and its type, basic elements of communication system, propagation of electromagnetic waves through space, some important communication systems அப்படிங்கிறத இந்த யூனிட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஹேஸ் பிகம் a part of our daily life. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் கையில் வச்சிருக்கிற செல்ஃபோனை சொல்லலாம். அதே மாதிரி டிவி, இன்னைக்கு நம்ம ஹோம் அப்ளையன்சஸ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், ஸோ எவ்ரி திங் இஸ் எலக்ட்ரானிக் டிபெண்டன்ட். ஸோ வி சே தட் electronics is a part of our life. So all gadgets like mobile phone, computer, television, music system work on the electronic principles. ஸோ அங்கெல்லாம் என்ன இருக்குது? எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் இருக்குது, are used to perform various operation in devices like air conditioner, microwave oven, dishwashers, washing machines. இதிலெல்லாம் அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வேரியஸ் ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக்கோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வைட் ஸ்ப்ரெட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ வேறு ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், மெடிக்கல் டயக்னோசிஸ். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா டயக்னோசிஸ் பண்ணுறது, அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் உடைய நீட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் மணி த்ரோ ஏடிஎம் மெஷின்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா எலக்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறதே எவல்யூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் எந்த மாதிரி டெவலப் ஆகி வந்திருக்கு, அதனுடைய பாதை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். The history of electronics begin with the invention of vacuum diode. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னது? வேக்கம் டயோட். இது 1897 ஜேஏ ஃப்ளம்மிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் இது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இது வந்து வேக்கம் ட்ரையோடு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து லீ டி ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த எலக்ட்ரானிக் சிக்னல். தென் அதை ஃபாலோ பண்ணி வந்து டெட்ரோட் அண்டு பென்ட்ரோட்ஸ் எல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் டிவைசஸ். அதனால தான் அந்த ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் டிவைசஸ், டெலிவிஷன் ஆகட்டும், ஏர் கண்டிஷனர் ஆகட்டும், எல்லாம் அளவில் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிதாக இருந்தது. தென் சப்சீக்வெண்ட்லி த டிரான்சிஸ்டர் எரா பிகின்ஸ். அடுத்து டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. இது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். பர்டின், பிரைட்டன், சாக்கி 1948 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் 1956 கொடுத்தாங்க. இது வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ ஜெர்மானியம் சிலிக்கனை யூஸ் பண்ணி நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். So the emergence of germanium and silicon semiconductor material made this transistor gain popularity, in turn application in different electronic circuit. இது வந்து நிறைய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லலாம் பயன்பட ஆரம்பிச்சிச்சு. This is one of the electronic circuit using this transistor. Okay.
Then from the following years we invent the integrated circuit. ஸோ அந்த டிஸ்க்ரீட் டயோடு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எல்லாமே ஒரே சிப்குள்ளே நம்ம கொண்டு வந்தோம். இட் இஸ் கால்டு இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த என்டையர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் ஆன் எ சிங்கிள் சிப் விச் இஸ் ஸ்மால் இன் சைஸ் அண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காஸ்ட் இஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் யூஸிங் த சிப்ஸ். ஸோ இன்றைக்கி வரக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லலாம் இந்த மாதிரி ஐசி சிப்ஸ், ஐசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சிலிக்கான் சிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்டையர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் சம் thousands ஆஃப் காம்பனன்ட்ஸ் கேன் பி ஃபேப்ரிகேட்டட் இன்சைடு திஸ் சிப். ஸோ இந்த சிப் வந்து எப்போ அறிமுகமானது அப்படின்னா 1958 இது அறிமுகமானது. தி சைஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹோல்டிங் several thousand electronic components on a single chip. ஒரு சின்ன சிலிக்கன் சிப்பில் வந்து தௌசண்ட்ஸ் காம்பனன்ட்ஸை நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அது ஸ்மால் ஸ்கேல் அளவில் சின்னதாக, மீடியம் ஸ்கேலில், லார்ஜ் ஸ்கேல், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் ஸ்டார்டட் கம்மிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னா 0, 1, ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அதுதான் டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டருக்கு பேர் டிஜிட்டல் ஐசிஸ் ஆர் டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். பிகம் அனதர் ரோபஸ்ட் ஐசி டெவலப்மெண்ட். அது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. தட் என்ஹான்ஸ் த ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதனால் அந்த கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் வந்து நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆல் திஸ் ரேடியல் சேஞ்சஸ் லெட் டு த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மியூபி. அப்போ மைக்ரோ ப்ராசஸருங்கிறது அதே ஐசி சிப் மாதிரி தான், அதுலேயே ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ மைக்ரோனா உனக்கு தெரியும் எவ்வளவே, 10⁻⁻6. இதை ஷார்ட்டாக மியூபி அப்படின்னு சொல்லுவோம். அதை 1969 இன்டெல் கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் த எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஆக்ஸலரேட்டட் த கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன். எலக்ட்ரானிக்ஸில் ஏற்பட்ட அந்த வளர்ச்சி வந்து கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்குரிய வளர்ச்சியையும் அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இங்கே தான் இம்பார்ட்டண்டான விஷயம். நவ் த வேர்ல்ட் இஸ் ஆன் இட்ஸ் வே டுவர்ட்ஸ் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அப்போ நம்ம வந்து சின்ன எலக்ட்ரானிக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, நாளாக ஐசிஸ் டெவலப் ஆக அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளோட அளவை வந்து நம்ம சுருக்கிக்கிட்டே போகிறோம். அப்போ 10⁻⁻9 நேனோ சைஸ்க்கு நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் த எமர்ஜிங் டெக்னாலஜி நவ்ஏடேஸ் கால்டு நேனோ டெக் ஆர் நேனோ டெக்னாலஜி, நேனோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்மாலஸ்டாக பார்ட்டிக்கலை நம்ம டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஹெல்ப்ஸ் இன் மினியேச்சரைசேஷன் டு அன் அன்இமேஜினபிள் சைஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆரம்ப காலத்தில் பாருங்கள், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், ஒரு ரூம் சைஸ்க்கு இருந்தது. அதுக்கப்புறம் செகண்டு இந்த மாதிரி நார்மலுக்கு கொண்டு வந்துருக்கான். அதாவது இதுக்கு பேர் டெஸ்க்டாப், இது லேப்டாப், அதுக்கப்புறம் இது பாம் டாப். அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு மைனூட்டாக தெரியுதா, ஒரு ரைஸ் கிரைனோட சைஸ் தான். ஸோ 0.3 மில்லிமீட்டர் ஈச் சைடு இருக்கிற மாதிரி. ஸோ ஐபிஎம் வந்து டிசைன் பண்ண வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து இதுதான் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கான். ஸோ ஐபிஎம் ஹேஸ் ரிலீஸ் த ஸ்மாலஸ்ட் கம்ப்யூட்டர் whose size is comparable to the tip of rice grain, measuring just 0.33 millimeter on each side அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் which incorporate technology to design electrical circuit using transistor and microchips. ஸோ ஃபிசிக்ஸோட ஒரு பிரான்ச் தான் எலக்ட்ரானிக்ஸ். அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெக்னாலஜியை வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட்குள்ளே கொண்டு வர்றோம். அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் டிரான்சிஸ்டர் அண்டு மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்.
It depicts the behavior and movement of electrons and holes in a semiconductor. இப்போ இந்த ஹோல்ஸுங்கிறது இந்த யூனிட்டில் நம்ம புதுசாக படிப்போம். கண்டக்டர்னா அதில் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். செமிகண்டக்டர் அங்கும்போது அதில் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டும் சேர்ந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் அண்ட் அயான்ஸ் இன் வேக்கம்ஸ் ஆர் கேஸ். இதே இது கேஸில் வந்து பார்த்தோன்னா ஹோல்ஸ் இருக்காது, எலக்ட்ரான்ஸும் அயான்ஸும் இருக்கும். செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் டீல் வித் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். எலக்ட்ரானிக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கும். விச் கன்சிஸ்ட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப்பாக எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை பிரிக்க போகிறோம். இதில் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், டயோட்ஸ், இன்டகிரேட்டட் சர்க்கியூட், சென்சார். இதெல்லாம் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணும், ஓனாக பவரை ஜெனரேட் பண்ணக்கூடியது. அதனால் அதுக்கு பேர் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிவ் காம்போனன்ட்ஸ்னால் இட் கெனாட் ஜெனரேட் த பவர் ஆஃப் இட்ஸ் ஓன். அதால் என்ன பண்ண முடியாது, பவரை தானாக ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம பேசிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் அந்த ஆக்டிவ் பேசிவ் காம்போனன்ட்ஸ்க்கு ஜாயின் பண்ணி வச்சுருங்க 2 மார்க்கில். பேசிவ் காம்போனன்ட்ஸ்னால் பேசிவ்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் எல்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா cannot generate power in a circuit. ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்னால் that can generate power in a circuit அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா செமிகண்டக்டர் டிவைசஸ், பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸ், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், லாஜிக் சர்க்கியூட்டை அதிகமாக நம்ம ஏம் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் கொடுத்துருக்கான். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ENIAC வாஸ் இன்வென்டட் பை J. Presper Eckert and John Maclay at the University of Pennsylvania அப்படின்னு சொல்கிறான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து 1943 ஸ்டார்ட் ஆகி 1946 முடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய ரூம் சைஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஆக்குப்பைடு அன் ஏரியா அபவுட் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு அது ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அதில் வேக்கம் டியூப்ஸ் எத்தனை பயன்படுத்தியிருக்கோம், 18,000 வேக்கம் டியூப்ஸை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இட் வெயிட் அரவுண்ட் 50 tons. 1 டன்னுங்கிறது 1000 கிலோகிராம். அப்போ 50 tonsங்கிறது 50,000 கிலோகிராம் வெயிட் உள்ள ஒரு கம்ப்யூட்டராக நம்மளுடைய ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் இங்கே காட்டியிருக்கான், அது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? தென் டே பை டே டியூ டு த ரெவல்யூஷன் இன் எலக்ட்ரானிக்ஸ் its size gets smaller and speed become more increased. Okay.